ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து நான் வெனஸ்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேங்க. மணி வந்து லீவ் முடிஞ்சு டியூட்டிக்கு வந்து போகிறாரு. ஸோ வந்து இந்த விலாக் எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விலாக்ல போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. வாங்க விலாகை கண்டினியூ பண்ணுவோம். எலக்ட்ரிக் எக் பாய்லர் வந்து என்னோட டைமை ரொம்ப சேவ் பண்ணுது அப்படின்னே சொல்லலாங்க. முட்டையை நம்ம வந்து அடுப்புக்கு முன்னாடி நின்றுட்டு வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய டைமை வந்து ரொம்பவுமே சேவ் பண்ணுது. நம்ம நார்மலாக எக்கை வச்சு விட்டுட்டு தண்ணியை ஊற்றி விட்டு நம்ம ஸ்விட்சை ஆன் பண்ணால் போதுங்க. அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக பாயில் ஆனதுக்கப்புறம் கட் ஆயிரும். இதில் எக் பவுச்சிங்கும் பண்ணிக்கலாம். இது ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. மார்னிங் வந்து வீட்டு பக்கத்தில் ஒரு மேரேஜ். ஸோ வந்து அதுக்கு போயிட்டு காலையில் டக்குன்னு வந்து வீடியோ எடுக்க முடியல. பாப்பா தம்பியும் வந்து வேன் ஏற்றி விடையிலேருந்தாங்க அந்த விலாகே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மணிக்கு லீவ் வந்து இந்த வெனஸ்டே இன்னையோட வந்து லீவ் முடியுது. ஸோ திருவிழாக்காக லீவ் போட்டிருந்தாரு. லீவ் ஃபுல்லாக முடிஞ்சு இந்த நாளிலிருந்து வந்து வழக்கம் போல் டியூட்டிக்கு வந்து கிளம்பணும். ஸோ பிள்ளைகளை வந்து இன்றைக்கி நான் வேன் ஏற்றி விட்றேன் அப்படின்னாரு. என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பின்னாடியே நானும் வந்து போயிருந்தேன். இப்போ எங்கடா ஃபைலை தூக்கிட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? எங்கே கிளம்பிட்டோம்னா, மணி வந்து ஒரு இன்டர்வியூக்காக போகிறாரு. அதனால் ஃபைல் வச்சுட்டு நிற்கிறாரு. அப்படிலாம் இல்லைங்க, பேங்க்கில் அடகு வச்சுருந்தோம்ல, அது வந்து இன்றைக்கி டியூ டேட்டு. ஸோ வந்து திருப்பணுன்ட்டாங்க. திருப்ப முடியாது, திருப்பி வைக்கலான்னு ஒரு திருப்புறதுக்கு 80,000 தான் தேவைப்படுது. திருப்பிலாமான்னு தோணுது, யார்ட்டாவது வாங்கி கூட திருப்பிலாமான்னு. ஏன்னா கொஞ்சம் நான் டார்ச்சர் பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டாரு. நான் அப்படிலாம் பண்ணலை. கிட்டத்தட்ட அந்த நகை வந்து பேங்க்குள்ளே போய் 5 வருஷம் ஆச்சு. 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் வந்து நானும் ஏதாச்சும் ஒரு விசேஷம் அப்படின்னா பேங்க்ல வந்து ஒரு பார்வை பார்த்துக்காண்டி மீனா கூப்பிட்டு போயிட்டு, சரி அங்கே போய் அங்கே அது 80,000 மட்டும் இல்லை, இன்னும் இருக்கு இந்த டியூ டேட்டு. சரி ஓகே, நம்ம வந்து கண்ணில் போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் இப்போ பேங்க் கிளம்பிட்டோம். சரி வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு. அப்படியே ரிலாக்ஸாக கூட போகலாம் அப்படின்னு சொல்லி தாங்க வந்து பேங்க் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆக்சுவலாக வந்து அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஜுவல்ஸை வந்து காட்டுறதுக்கு வந்து ஒரு 1 ஹவர் லேட் ஆகும் அப்படின்னாங்க. இன்னும் 1 ஹவர்லாம் என்ன இங்கெல்லாம் விட மாட்டாங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபார்ம்லலாம் சைன் போட்டு கொடுத்துட்டு என்னென்ன ப்ராசஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா நானும் வந்து வீட்டில் வந்து பேக்கிங் ஒர்க் அதெல்லாம் இருக்குது, கையோட வந்து என்னோட அந்த வேலையும் பார்க்கணும். அதனால் சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டு, ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கையில் ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோ அதை வந்து அப்டேட் பண்ணி மாற்றணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். அதுக்கான டைமும் இல்லை. இன்றைக்கி எல்லா வேலையும் வந்து முடிச்சிருவோண்டான்னு சொல்லிட்டு தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சைக்கிள் ரிப்பேர் கொடுத்துருந்தோம்லங்க பிள்ளைகளோடது, அதை வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு கால் பண்ணாங்க. கையோட மணி வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. ரித்வின் வீட்டுக்கு வந்து அடுத்த செகண்ட் அப்பா சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துருச்சான்னு தான் கேட்டுட்டு இருந்தான். அப்பாட்ட நீயே கேள்றான்னு சொன்னேன். கரெக்டாக அவனும் ஸ்கூல்லேருந்து வந்து ஒரு 5 நிமிஷத்தில் மணி வந்துட்டார். ஸோ அவனுங்களுக்கு ரொம்ப குசி ஆயிடுச்சு. சைக்கிளே தரவே வேணான்ற முடிவில் இருந்தோம். வீட்லேயும் வந்து யாரும் வந்து சரி சின்ன பையன் மெதுவாக ஓட்டுவான் அப்படி இப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி சைக்கிளில் வேலை பார்த்துருக்கோம். சைக்கிள் கொஞ்சம் ரொம்ப டஞ்சனாக இருந்துச்சு, பிரேக்லாம் கரெக்டாக பிடிக்காமல் இருந்துச்சு. இனிமேலாச்சும் மெதுவாக ஓட்டுறா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓட்டுறா நீ வேகமாக போனீங்கன்னா அப்பா பிச்சே போட்டுரும், 2000 செலவு. பாப்பா தங்கா நீ வா, நீ வந்து ஓன் சைக்கிள் ஓட்டு வா. வாங்க சந்துக்குள்ள எதுக்கு நிற்கிறீங்க, வாங்க. சைக்கிளில் சரி பண்ணி கொடுத்ததுக்கு ஒரு ஓரியாட்டம் ஆயிடுச்சுங்க. பாப்பா சைக்கிளில் பிபி இருக்குது, என்னோடதில் பிபி இருக்குது, பாப்பாவதில் வந்து காலிங் பெல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் ருத்வின்னு. ஆக்சுவலாக நாங்கள் கொடுத்தது கரெக்டு தான்டா, மாற்றி வச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ மணி எங்கே லாப்பில் ஏறிட்டுருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு டேங்க்கு க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. தயவு செய்து க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்காண்டி இன்றைக்கி வந்து மேலே ஏறியிருந்தார். ஆனால் பெருசாக மண் அந்த அளவுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஏறி பார்க்கலான்னு பார்த்தா மேலே ஏணி எதுவும் இல்லை. நம்ம வந்து தகரம் தான் ஃபுல்லாக மேலே வந்து போட்டிருக்கோம். அதான் ஹாஸ்பிட்டல் சீட்டில் போட்டு டேங்க் வைக்கிறக்கு அளவுக்கு இடத்துக்கு மட்டும் கொஞ்சமாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து அந்த இடத்துல மட்டும் மோல்டு போட்டு அதுக்கு மேலே டேங்க் வச்சுருக்கோம். இன்னும் நம்ம ரிஸ்க் எடுத்து மேலே போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நானே க்ளீன் பண்ணிவிட்டு இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவராக க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. எங்களோட சின்டெக்ஸ் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த பைப்பை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம டேங்க் அப்படியே க்ளீன் பண்ணி தூக்கி அந்த தண்ணி கீழே ஊற்றிடலாம். அந்த மாதிரி ஒரு ஃபிட்டிங்கில் தான் வச்சுருந்தோம். ஸோ வந்து அது கொஞ்சம் கழுவுறக்கு ஈஸியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவராக வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு டேங்கை ஃபுல் க்ளீன் பண்ணிட்டு கீழே வந்தாச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேலை பார்த்திங்கன்னா மீன் தொட்டி தண்ணி மாற்றிக்கிட்டு இருக்காரு. இதை வந்து என்னையவே மாற்ற சொன்னார். நான் தான் வந்து மாற்றுறேன்ட்டு எல்லாம் எடுத்து வச்சேன். இல்லை பரவாயில்ல நானே மாற்றிக்கிறேன் அப்படின்னாரு. சரி மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மீன் வந்துட போகுது. மீன் தொட்டி தண்ணி மாற்றி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 3 மீன் தான் இருக்குது.
சரி நான் போய் தண்ணி ஊற்றிட்டு வரவா? ஈவினிங்க்கு மேலே குட்டியாக ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சுங்க பிள்ளைங்கனால. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஹோம்ஒர்க் வந்து எழுதுறதுக்கு லேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பிள்ளைங்க நான் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் வயிறு பசிக்குது அப்படின்ட்டாங்க. நான் போய் தோசை ஊற்றுறக்கு போனால், நானே ஊற்றுறேன் போ அப்படின்னாரு கோவமா. பரவாயில்ல நான் ஊற்றி தரேன் நீங்கள் போங்க அப்படின்னேன். இல்லை பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லி லைட்டாக கோவப்பட்டார். சரி ஓகே இதுக்கு மேலே நின்னோம்னா சண்டை வந்துடும்டான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இந்த விளாக் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேன். தேர்ஸ்டே வந்து ஃபுல் டே வந்து வீடியோ எடுக்கவே இல்லை. மணி வந்து டியூட்டி கிளம்பி அவசரமாக போனார். இன்னொன்று எமர்சஸ்லேயே கொரியர் ரிசீவ் ஆகிருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு டக்குன்னு கிளம்பி அவர் வந்து டியூட்டிக்கு ஓடிட்டார். காலையிலேருந்து எடுத்திருந்தா அப்படின்னா ஒரு விளாக் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால தான் நெக்ஸ்ட் டே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பிள்ளைங்களையும் வந்து நல்ல நீட்டாக மேக்கப்லாம் பண்ணி விட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளப்பியாச்சு. ஃப்ரைடே அப்படின்னா மகிழினியோட யூனிஃபார்ம் வந்து இதாங்க, எலிஃபண்ட் பிரிண்ட் போட்டிருக்கோம். பாப்பா இந்த ட்ரெஸ்ஸு செம்ம சூப்பராக இருக்குது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பிள்ளைங்களே வந்து ஸ்கூலுக்குலாம் அனுப்பி விட்டதுக்கப்புறம் நானும் மணி வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி எதுக்கு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா எனக்கு தாங்க அந்த ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி பீஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதுக்கான செக்கப் ரொட்டீன் தான் இன்றைக்கி வந்து போயிருந்தோம். நான் என்ன நினச்சேன்னா மணி ரெஸ்ட்டு இருக்க அன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேணாம், டியூட்டிக்கு போகிற அன்றைக்கி நம்ம போய்க்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் பொறுமை இல்லை. அவர் நாள் நைட்டு வந்து டியூட்டி பார்த்துட்டு காலையில் வந்து மறுநாள் என் கூட அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தார். தூக்கமாக வருதுன்ட்டு இருந்தார். சரி அதுக்கு தான் வீட்டுக்கு போங்க அப்படின்னாலும் கேட்கல. இல்லை பரவாயில்ல நானும் இருக்கேன் அப்படின்ட்டு வந்துட்டுருக்காரு. கரெக்டாக 10:30 அப்படிங்கலாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். 12:30க்கு டாக்டர் வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு வந்து போயிட்டாங்க. இன்னொரு 45 மினிட்ஸ் ஆகும் அப்படின்ட்டாரு. ஏற்கனவே அவர் தூக்கம் கெட்டதுக்கு நொயின்னு இருந்தார். நான் அப்பையும் சொன்னேன் நீங்கள் கிளம்பி போங்க, இல்லை நான் ஈவினிங் கூட வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இல்லை பரவாயில்லவா லஞ்சை போய் கடையில் சாப்பிட்டுட்டு திரும்பி உள்ளே போய் பார்த்துட்டே வந்துடுவோம். இன்னொரு நாள் வந்து இன்னொரு நாள் 3 மணி நேரம் வெயிட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தே கையோட என்னையும் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு கிட்டத்தக்க வந்து போஸ்டரில் போடுறது சிஓடி எஸ்டி கொரியர்னு ஏகப்பட்ட கொரியர் இருந்துச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் கலெக்ஷன்ஸு புதுசும் நான் ஃபீடிங்கும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தோம். அதுக்கு இன்னும் லேபிளோ சிஸ்டமில் கூட அப்டேட் பண்ணல. அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வெப்சைட்டில் வந்து நான் ஒரு 2 டேஸில் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருவேன். என்ன அந்த வாட்டி ஃப்ராக்லாம் அடிச்சிருக்கீங்க போல்? என்ன கலர்னு தெரியுதா? நான் ஃபீடிங்கில் போட்டிருந்தோம் சேம் இதே கலரு. ரோல் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால நம்மக்கிட்ட 5 to 6 இயர்ஸ்க்கான ஃப்ராக் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுங்க. அதனால் சரி அந்த சைஸுக்கு தான் வரும். நாங்கள் 2 to 3லேருந்து வேணுமான்னு கேட்டாங்க. இல்லை வேணாம் 5 to 6 போட்டிருக்கேன்னு சொன்னனால இந்த ஒரு 3 கலர் மட்டும் நம்மளோட நான் ஃபீடிங்லேயும் இருக்கும். கிட்ஸுக்கான 5 to 6 இயர்ஸ்க்கான கேர்ள்ஸ் ஃப்ராக். 5 to 6 இயர்ஸ் மட்டும். ஆக்சுவலாக இது 5 to 6 இயர்ஸ்னால் 7 இயர்ஸ் வரைக்கும் போடலாம். கொஞ்சம் லாங்காக அடிச்சிருக்கு. லாங்காக தான் இருக்குது. ஓகே. ஸோ இந்த ஒரு 3 கலர் மட்டும் கொஞ்சம் நிறைய பீஸே வந்துருச்சு. இது வாட்ஸ்அப் ஒன்லி வாட்ஸ்அப் தான் வாங்க முடியும். வாட்ஸ்அப்ல கூட நீங்க புக் பண்ணிக்க, வெப்சைட்ல போட முடியாது. ஒரு கலரை மட்டும் அடுத்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்தாச்சு நான் ஃபீடிங்ல. பாருங்க யூனிகார்ன் பிரிண்ட் நல்லா ஃப்ளவர் டிசைன்ல, அடுத்த ஒரு பர்கண்டி கலர்ல, அடுத்த டார்க் நேவில பட்டர்ஃப்ளை, பர்பிள், யூனிகார்ன் இந்த மாதிரி ஒரு 5 கலர் கொண்டு வந்திருக்கோம். யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா டக்குன்னு வாட்ஸ்அப்பில் இப்போதைக்கு வேணா சும்மா வேணா ஃபோட்டோ எடுத்து போடுறேன். ஏன்னா அது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். 2 days ஆயிடும். இல்லை வெப்சைட் வந்து டக்குன்னு ஏற்றோம்னா ஏஐல போட்டு ஏற்றிடுவேன். ஸோ வந்து நீங்கள் கால் பண்ண வேணா, வெப்சைட்டில் வந்துடும். வேணா நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆர்டர். இப்படியே மறைச்சி வச்சுட்டு கொண்டு போய் நெஞ்சிலே வச்சுருக்கோம். அப்படியே அப்பா நெஞ்சில் வச்சுட்டே போகும். எங்க? ஓ பெஸ்ட் டாடா. எனக்கு குடுக்கல பேன்ஸ் அதோ. சரி இங்க வா, அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடு. வா அப்பா ஒரு முத்தம் கொடுக்குறேன். வா சூப்பர். நீயா வரைஞ்சியா பாப்பா? உண்மையா நீயா வரைஞ்சியா? இங்கே பாரு, நீயா வரைஞ்சியா? தங்கப்புல தொங்கப்புல. இன்னைக்கு மதியம் சமைக்காதனால இப்போ நைட்டுக்கு சாப்பாடு. ஆஃப்டர்நூன் இன்றைக்கி ஒரு வேளை வந்து சமைக்காமல் போயாச்சுங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கேயே கிட்டத்தட்ட 2 மணி ஆயிடுச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்த்துட்டு வர்றதுக்கு. என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னே நான் சொல்லியிருந்திருப்பேன்ல, அந்த ப்ராப்ளம் வந்து இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக ஆகிருக்கு. ஸோ வந்து அதுக்கு இன்றைக்கி ஒரு செக்கப்பு வித் அதுக்கு வந்து அடிஷ்னலாக இன்றைக்கி கொஞ்சம் விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க.
நிறைய பேர் ஒரு சில பேர் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஸோ வந்து இப்போ தான் டோஸ் கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நார்மலாக வந்திருக்கேன்னு சொல்லணும், இன்னும் கன்ஃபார்மாக நார்மலாக ஆகலை. ஸோ வந்து அதுக்கான செக்கப்லாம் இன்றைக்கி போயிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரக்கே லேட் ஆயிடுச்சு. அதனால் மதியம் நான் வந்து வீட்டுக்கு வந்துடுவோன்னு நினச்சி நான் அரிசிலாம் ஊற வச்சுட்டு போனேன். ஸோ வந்து சமைக்க முடியல. அதனால தான் இப்போ தூக்கி வந்து சாப்பாடு அடுப்பில் வச்சு விட்டு முட்டை வேணும்ட்டாங்க. அதனால் போய் முட்டையை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதான் சமையல் ஒர்க்கு போயிட்டுருக்கு. அப்படி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.